படித்ததில் பிடித்தது. புத்தர் ஒரு புதிய ஊருக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு வழக்கம் போல போதனைகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த கூட்டத்தில இருந்து இருக்கிற ஒரு சீடன், குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். உலக மக்களோட வாழ்வு ஒன்றோட ஒன்று வேறுபட்டது. ஏழ்மையானவனும் சிரமப்படுறான், பணக்காரனும் ரொம்பவே வசதியா இருக்கான். ஆனா 2 பேரோட தேடலுமே மகிழ்ச்சியாகவே இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு புத்தரோ சிரிச்சுக்கிட்டே, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதை கவனமா கேள் அப்படின்னு சொன்னார். கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு ஊர் தெருவோரத்துல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் தங்கியிருந்தான். தினமும் அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து பிச்சை எடுத்து உணவு சாப்பிடுவான். ஆனா அவன் தங்கியிருந்த இடத்த அவன் அசுத்தமா வச்சிருந்தான். அதனால அவன் மேலையும் அவன் தங்கியிருந்த இடத்து மேலையும் பயங்கரமா துர்நாற்றம் வீசும். அவனை கடந்து போற மக்களும் அந்த இடத்துல உள்ள துர்நாற்றம் தாங்க முடியாம மூக்க மூடிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. ஒரு நாள் அவன் உடம்பு முடியாம இறந்து போயிட்டான். 2 நாள் கழிச்சு தெருமக்கள் எல்லாரும் அந்த இடத்த சுத்தம் பண்ண போயிருக்கிறாங்க. எவ்வளவு சுத்தம் பண்ணியும் அங்க உள்ள துர்நாற்றம் மாறவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு குழி தோண்டி அங்க உள்ள மண்ணெல்லாம் கொண்டு போய் வேற இடத்துல போட்டு வேற மணலை கொண்டு வந்து இங்க போடலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்படி குழி தோண்டும் போதுதான் தெரிய வந்தது அந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குன்னு. அந்த புதையல் நிறைய பொற்காசுக்களை மக்கள் பார்த்து வியந்து போனாங்க. தனக்கு கீழேயே இவ்வளவு பெரிய புதையல் இருக்குன்னு தெரிஞ்சுக்காமையே வாழ்க்கை பூரா பிச்சைக்காரனாவே இருந்து இறந்தும் போயிருக்கான் அந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு புத்தர். இதை கேட்ட அவரோட சீடனும், நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட புத்தர் விளக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொன்ன இந்த கதை எங்கேயோ வாழ்ந்து இறந்த பிச்சைக்காரனோட கதை இல்ல, மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்க அனைவரோட கதையும் இதுதான். மகிழ்ச்சின்றது நமக்குள்ளேயே இருக்கிற மிகப்பெரிய சொத்து. இது தெரியாம மனுஷங்க எல்லாருமே இன்னொரு பொருள் கிட்டையோ இல்ல இன்னொரு மனுஷங்கிட்டையோ அந்த மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்காங்க. நீ சொன்ன அந்த செல்வந்தரோட வாழ்வும் ஏழையோட வாழ்வும் ஒண்ணுதான், வேறுபட்டதில்ல. அவங்க 2 பேரோட தேடலும் மகிழ்ச்சியை நோக்கிதான் இருக்கு. ஒருவேளை அந்த ஏழை செல்வந்தர் ஆனாலும் இல்ல செல்வந்தர் செல்வாதி செல்வந்தர் ஆனாலும் அவங்க மகிழ்ச்சியா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க மகிழ்ச்சிய வெளியே தேடிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு தன்னோட மனசை அமைதியா யாரு வச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வாழ்க்கை பூரா மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொல்லி கதையை முடிச்சாரு புத்தர்.